ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஓர் அதிரடி மாற்றம் ஏற்படும். இந்த சாயப்பா சொல்வதை கேள். தட்டிவிட்டு செல்லாதே என் செல்லமே. உன் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதல்லவா? நிச்சயம் அதற்கான ஒரு மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்படாதே. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் நல்லதொரு தீர்வு உண்டு. துன்பத்தை கண்டு பயப்படவும் கூடாது. முதலில் அந்த பயத்தை உன்னிடத்திலிருந்து தூக்கி எறி. மகிழ்ச்சியை அளவாய் அழகாய் ருசி. வறுமையை கண்டு சோர்ந்து போகாதே. முடிந்தவரை உண்மையே பேசு. நடந்ததை நினைத்து வருந்தாதே. உன்னுடைய திட்டங்களை யாருக்கும் சொல்லாதே. உன் சாயப்பா மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன். இந்த சாயப்பா யார் ஒருத்தர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழத் துவங்குகிறானோ, அவனுடைய சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் அவனுக்கு துணையாக நிற்கும். மனிதர்கள் கிட்ட அன்பு காட்டு. கருணையை செலுத்து. முடிந்தவரை மற்றவர்களுடைய துன்பத்தை போக்கு. அதுவும் பசியென்று வாடுகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. நம்மால் அடுத்தவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொல்லிவிடுவார்கள். உண்மையான பிரச்சனை என்னவென்றால் நாம் அவர்களை புரிந்து கொள்வதுதான். நாம் அவர்களை புரிந்து கொள்வது அல்ல. தர்ம வழியில் போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு உதவுவதற்கு ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். இது எல்லாருடைய வாழ்க்கையில் வரக்கூடியதுதான். கடைசியில் தர்மம்தான் வெல்லும். அதர்மம் தோற்றுத்தான் போகும். நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட சில இடர்பாடுகளை அடைந்து பார். இமயத்தை கூட நீ இலகுவாக கடந்து விடலாம். நான் ஒன்னொன்று சொல்லட்டுமா? உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடவையும் தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடம் சேர்த்து வைக்கப் போகிறேன். ஏனென்றால் உனக்கானதை எதையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நான் உனக்கு தர ஆசைப்படுவது என்னவென்று தெரியுமா? நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தர இந்த சாயப்பா ஆசைப்படுகிறேன். காலம் கணிந்து வரும்போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நிச்சயமாக தருவேன். அந்த இடத்தில் நீ ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் தானாகவே நடக்கும். நமக்குள் இருக்கிற ஆசைதான் நம்மளை பயணிக்க வைக்கிறது. சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறது, நரகமும் இங்கே தான் இருக்கிறது. இதில் எது வேணுங்கிறது என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். ஒருவருடைய எண்ணங்களை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கையே அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். என்றைக்கும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததும் இல்லை, அதனை தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை. ஆகையால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு போக வேண்டாம். அதை சரி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேனே அல்லவா? நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. நீ நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு உன் சாயப்பா பக்கபலமாக இருந்து எல்லாவற்றையும் நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே மனம் தளர்ந்து சோர்ந்து போகி விடுகிறாய். மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில். தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டதாய் என்று அர்த்தமே கிடையாது. இறுதியில் என் செல்ல பிள்ளை நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய். உடனே தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்ல வேண்டாம். வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் உன் சாயப்பா நான் கூடவே இருப்பேன். தற்போதைய நிலை, இதற்கு முன்பு இருந்த நிலை, அப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே. இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவி செய். அதுவும்
பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிவிடு. அவனை காக்க வைக்காதே. உன்னால் முடிந்த அளவு அவனுக்கு உதவி செய். யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்கவே வேண்டாம். உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும். அதே போல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா? உனக்கானது நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பி அனைத்தும் வந்து சேரும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கு உலகமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷமான மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். உன்னை நான் வழி நடத்தி சென்று கொண்டுதானே இருக்கிறேன். உனது துயரங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நீ அதை அனுபவிக்கப் போகிறாய். உனது துயரங்கள் நீங்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காதே. மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு இந்த சாயப்பா 100 மடங்கு நல்லதை நடத்தி காட்டுவேன். பிறகு அதற்கான பலனையும் நீ அனுபவிப்பாய். நல்லது கிடைக்கும். அதே நேரத்தில் பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்யாத யாருக்கும். உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய். முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என் செல்லவே. மகிழ்ச்சியான செய்திகள் அடுத்தடுத்து உன்னை தேடி வரப்போகிறது. இன்று இரவுக்குள் மின்னல் வேகத்தில் ஓர் அதிரடி மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். பிரிந்தவர்கள் அவர்களாகவே உன்னை தேடி வந்து சேர்ந்து விடுவார்கள். உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே. உனக்கு இதோ நல்லதொரு நிகழ்வுகள் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் உனக்கு பொன்னான காலம். நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம் புது வாழ்க்கையை அமர்க்களமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் முழு ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்லதொரு ஆசீர்வாதத்தால் நிம்மதியாக வாழப்போகிறாய் நீயும் உன் குடும்பத்தார். ஆம் செல்லமே, நீ வேண்டாம் என தவிர்த்தவர்கள் நீ வேண்டும் என தவிப்பார்கள். இதோ உன்னுடைய அன்பு புரியப் போகிறது அவர்களுக்கு. நிச்சயமாக இதுதான் அதிரடி மாற்றம் என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.